ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பன்னீர்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம பன்னீரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னன்னா பன்னீர் புலாவ். 1 டீஸ்பூன் நெய், 2 பிரியாணி இலை, பட்டை, நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக பெருசீரகம், ஒரு வெங்காயம் நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இஞ்சும் வெள்ளைப்பூடும் அரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணோன்னா காய்கறி சீக்கிரமாக வெந்துடும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம பட்டாணி கொஞ்சம் தண்ணியில் போட்டிருந்தோம், அந்த பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1 உலக்கு அரிசி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கிறேன். 1 உலக்கு அரிசி வச்சதுனால அந்த உலக்கிட்டே 1.5 உலக்கு தண்ணி வச்சேன். தேவையான அளவு உப்பும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3 விசில் வச்சு குக்கரை மூடிட்டேன். பன்னீரில் லைட்டாக மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டேஸ்டியான புலாவ் ரெடி. நான் சாப்பிட போகிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.